Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 5 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புரட்டாசி மாசம் பிறந்துருச்சு. சோ நிறைய பேரோட வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்க வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி இருந்தோம் இல்லையா. சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நவராத்திரியும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அது வந்து திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 9 நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இங்க இருப்பாங்க. சோ ஹஸ்பண்ட் வந்து இங்க பிறந்து வளர்ந்ததுனால சோ அந்த இது வந்து கடைபிடிப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த 10 days மட்டும் விரதமா இருப்போம் எப்பவுமே. அதனால இப்ப என்னன்னா இன்னைக்கும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நேத்துதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி திங்கக்கிழமை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா திங்கக்கிழமைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை வருது. அது முன்னோர்களுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறது அந்த நாள். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா நேத்துதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கும் நாளைக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிள்ளைங்களுக்கும் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நாங்க அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்ல. உங்களுக்கே தெரியும் காலைல நான் சாமி கும்பிட்டேன்னா சாயங்காலம் வந்து அதெல்லாம் வந்து நினைச்சு சாமிக்கே நம்மளோட சாமிகளுக்கெல்லாமே அதுதான் வந்து கெடா வெட்டுறது எல்லாமே பண்றாங்க. சோ அந்த ஒரு இதுலதான் நாங்க வந்து சாப்பிட்டு போங்க. சோ அது உங்களுக்கு நிறைய ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகலன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் வந்து பண்ணோம். சிக்கனு அதுவும் காலைல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மதியத்து டயத்துலதான் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்றேன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாரும் முடிச்சு நான் எப்பவும் போல வேற ஏதாவது சமைப்போன்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடு, நம்மளும் 2 days வந்து சாப்பிட்டுக்கலாம். புரட்டாசி நாளைக்கு முதல் கிழமை தான். இருந்தாலுமே நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப கரெக்டா பண்ணணுங்க. நான் எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன். அதனால நாங்க வந்து சரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணாங்க, அதான் செஞ்சேங்க. சோ அதனால டீட்டெயில்டா சொல்லிடுறேன். எல்லாரும் அப்புறம் கேட்பீங்க, அதுக்காக தான். நாங்க வந்து சாப்பிடுவோம். புரட்டாசி எல்லாம் நாங்க வந்து பார்க்க மாட்டோங்க. இப்ப ஊர்ல எல்லாம் வந்து பாக்குறது இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரியா இந்த புரட்டாசி இந்த மாதிரி மத்த சில விஷயங்கள்லாம் எடுத்து இது பண்ணுவோம். இது புரட்டாசி மாசம் 3 மாசம் நாங்க வந்து இருக்க மாட்டோம். சரிங்களா. சோ அதனால நான் இன்னைக்கு சிக்கன் தான் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு சில வீடியோஸ். அப்புறம் நிறைய நியூஸ்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே பாக்குற அளவுக்கு இருக்குது. அதை வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து நான் வெஜிடேரியனா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இல்லாதவங்களும் இருப்பாங்க. சோ அதனாலதான் சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம் இந்த மாதிரி வருங்க. அதுக்காக நம்ம வந்து இப்படி ஒரு தடவை வெஜிடேரியனே போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்து எல்லாராலும் இருக்க முடியாது இல்லைங்க. ஒரு சில டைம்ல நம்ம அதுக்கு ஏத்தாப்புல குழந்தைங்களை வச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் நாங்க பண்ணிதான் ஆகணும். சரிங்களா. அதனாலதான் அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். நான் தான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, நைட்டோ இல்ல காலையில 2 நேரமா கூட குடிக்கலாம். என்ன ஜீரக தண்ணி இது. ஆனா ஜீரகம் வந்துமே அதிகமாவுமே எடுத்துக்க கூடாதுங்க. இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் கொதிக்க வச்சு குடிக்கிறதுமே நம்ம அதிகமாலாம் இல்ல, 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாலே போதும். அவ்வளவுதான். சரிங்களா. அதனால நீங்க அதையுமே நிறைய எடுத்துக்க வேணாம். சரிங்களா. பிளாக் காஃபி எல்லாம் பண்றதுக்கு காஃபி தூள் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவா இருக்கட்டும், நெஸ்கேஃப், அப்புறம் சன்ரைஸ், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் கோதுமை பள்ளின்னு சொல்றேன், கோதுமை களி வந்து செஞ்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். அம்மாச்சி யார்ட்டையாவது கேட்டாலும் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கேன் நம்மளோட யூடியூப். நான் பார்த்து கத்துட்டு கண்டிப்பா வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். சரிங்களா. நிறைய என்ன நம்ம எல்லாருமே வந்து பிறக்கும் போதே எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிட்டு வர்றோம். எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க இப்ப யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சில வீடியோஸ் ரெசிபிஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது வந்து இது நல்ல ஒரு ரெசிபியா இருக்கு, இது டேஸ்டியா இருக்கும் போல இருக்கு, இது ஒரு ஹெல்தியான வெர்ஷனா இருக்கு, நான் அதை ட்ரை பண்ணுவேன். அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நிறைய தடவை நான் காமிச்சிருக்கேன். சோ அதனால நம்ம வந்து இது எல்லாம் கிடையாது. கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரெசிபி சொல்றேன் சிஸ்டர். உங்களோட வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஸ்புக்லயும் நல்ல ரீச் இருக்குதுங்க, இன்ஸ்டாகிராம்லயுமே நல்ல ரீச் இருக்குது. கொஞ்சம் எனக்கு இந்த யூடியூப் தான் அப்படியே கிடக்குதுங்க, என்னன்னு தெரியல. ஆனாலுமே ஏதாவது ஒரு சைடு வந்து மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டுக்கு நல்லா இருக்குது. சரி இந்த சைடாவது போகுது நம்மளோட வீடியோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறேன் நானு. சோ அதுதான் அதான் எல்லா தரப்புலயுமே நான் வந்து முயற்சி போகணும், ஏதாவது ஒரு பிக் பண்ணுன்றதுதான்.
ஹார்ட் ஒர்க் மட்டும் எப்பவுமே நெவர் ஃபெயில்ஸ். என்னைக்குமே என்னைக்காவது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கொடுக்கும். பொறுமையா இருக்கும். அதுக்கான நம்மளும் பொறுமையா இருக்கணும். அப்பதான் உங்க மோட்டிவேஷன் வந்து சூப்பர் சிஸ்டர். உங்களோட மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, என்ன மோட்டிவேட் பண்றதும் என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் என்ன வந்து ஒருத்தரை பார்த்து மோட்டிவேட் ஆயிக்கிறேன் அப்படின்றதும் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டோரி எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ஒரு டீனேஜ்ல இருப்பாங்களா, அந்த டைத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காம இந்த பணி பண்ணிட்டு இருந்தவர் தான் சிஸ்டர். எல்லாருமே சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே சொல்றேன். இருந்தவரு கார் மெக்கானிக் ஷாப்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுல இருந்து அந்த ஆபீஸ் பாய் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்தவரு ஒரு நாள் யோசிச்சு, ஒரு இதுல நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் கரஸ்பாண்டன்ட்ல படிச்சு, MBA படிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எஜுகேஷனே விட்டுட்டாரு. கிரிக்கெட் விளையாடுறது அதுன்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் ரொம்ப சூப்பரா விளையாடுவாராம். விட்டுருந்தா டீமுக்கே செலக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு இதுதான். ஆனா வந்து ஃபேமிலியில வந்து படின்னு சொல்லி அந்த இதுல போனா படிப்பும் ஒழுங்கா படிக்காம விட்டுட்டாரு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு தோணும் இல்லையா, அது உண்மையாவே எனக்கு படிக்காத ஒருத்தவர் எப்படி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவாராம் சிஸ்டர்ஸ். பேசுறது இதெல்லாம் பண்ணி இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இது MBA வந்து கரஸ்பாண்டன்ட்ல முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு. சோ இது கடந்து வந்த பாதை பாத்தீங்களா. அவர் அதுலயே இருந்திருந்தாருன்னா இன்னொரு அதுலயே கடந்து இருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன். ஆனா அதுல இருக்க கூடாது, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும், படிக்கணும் அப்படின்ட்டு. நான் எந்த தொழிலையும் நான் வந்து தவறா சொல்ல மாட்டேன். ஆனா நம்மள வந்து நம்ம அதே இடத்துல வச்சுக்கிறதும், நம்ம உயர்த்து கொண்டு போறதும் நம்ம கையில தான் இருக்குன்றத சொல்ல வரேன். சோ அந்த மோட்டிவேஷன்ல அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்னு, நீ இதை பண்ணு, நீ பண்றது சரியா இருக்கு, பண்ணுன்னு புஷ் பண்றதும் அவர் தான். சோ ரெண்டு என்னோட நான் எடுத்துக்கிற மோட்டிவேஷனும் அவர் தான், என்ன மோட்டிவேட் பண்றதும் அவர் தான். சோ அதனாலதான் வந்து சொல்லியிருந்தேன். பெரிய ஸ்டோரிஸ்ங்க. நானுமே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருக்கேன், அவரும் வந்து பண்ணிருக்கிறாரு. அது உண்மையாவே வந்து ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதோட இது தெரியாது இல்லையா. ஆனா அந்த அவரு எந்த இதுக்கு போனாலும் அந்த ஒரு தன்னடக்கம் எல்லாம் இருக்கும். எல்லாமே எனக்கு அதுதான் வேணும் லைஃப்ல. என்ன சொல்றீங்க? அதுதான். சோ அதனால அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் 6:30க்கு மேல நம்ம வந்து டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் பசிச்சுச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கூடாதுங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன். டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க, சரிங்களா? அதுதான் வெயிட் லாஸ் நடக்கிற டைம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 6:30 to 7க்குள்ள டின்னர் முடிச்சு விட்டுருங்க. நான் 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங் வந்து பண்றேன் சிஸ்டர். 30 மினிட்ஸ் வந்து ஜும்பா ஒர்க் அவுட் பண்றேன். டான்ஸ் அந்த ஜும்பா டான்ஸ் நல்லா இருக்கும். உண்மைதான். செம்மையா அந்த மாதிரியும் ஆடலாம். நம்மளே ஒரு பாட்டை போட்டு நல்லா வேர்வை வர்ற அளவுக்கு குத்துன்னு ஆடலாம். எது உங்களுக்கு அன்னைக்கு பண்ணதோ முடியுதோ அதை பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பண்ணிருங்க. இல்லைன்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணிடுங்க. ரவையை வறுத்துட்டா சிஸ்டர் களி பண்ணணும். களி வந்து பண்றதுக்கு வந்து வறுக்க கூடாதுங்க, அப்படியே பண்ணணும், சரிங்களா? நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு வந்து உடம்பு முடியா போகுது. நான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு முடியா போகுது. அப்புறம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடம்புக்கு முடியாம போகுது அப்படின்னாலுமே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு ஒரு இதுல இருந்து ஒரு இதுக்கு சேஞ்ச் ஆகிறோம் ஃபுட் லைஃப் ஸ்டைல். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல நம்ம என்ன உடம்பு முடியாதப்ப ஹெல்தியா சாப்பிட தானே போறோம். அந்த ஹெல்தியா பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்துடணும், சரிங்களா? எந்த இடத்துல கிவ் அப் பண்ணாதீங்க. 1000 தடைகள் வந்தாலும் நம்ம பண்றது ஹெல்தியான வே. சோ அதனால நீங்க தயங்காதீங்க, சரிங்களா? எனக்கு என்னமோ உங்களுக்கு உடம்பை விட உங்களோட மனசு வந்து ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாழ்வா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு என்ன வந்தாலும் நான் பண்ணுவேன். இது வந்து நம்ம பண்ற ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு இதுதான், சரிங்களா? அதனால நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. ரோபோ சங்கர் அண்ணா இறந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே மனசு ரொம்ப கலங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணெல்லாம் அழுகிறதா, நம்ம அழுகிறது, அந்த அம்மா பாடிக்கிட்டே பண்றது
அந்த அம்மா அப்படியே ஒரு எவ்வளவு ரணத்து போயிருந்திருப்பாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உயிர் பிழைச்சு வந்து இவ்வளவு 2 வருஷம் அவங்க கூட இருந்து அந்த பொண்ணோட கல்யாணத்தையும் பேரனையும் பார்த்துட்டு போகணும்லாம் அந்த ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு விஷயம். எனக்கு அதெல்லாம் அது ஓடிட்டே இருக்குங்க. நான் வந்து என்னால வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப தமிழ்நாடே அவருக்காக வந்து கலங்குது. உண்மையா சொல்லணும், வாழ்ந்தா இப்படி வாழணும்ன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. பாவம் இந்த ஒரு குடி இந்த மாதிரி இதனால இப்படி ஆயிட்டாரு அந்த அது. ஆனா அவர் உணர்ந்துட்டாரு. ஆனா குடி வந்து நமக்கு வந்து என்ன நம்மளை வந்து வாழவும் விடாது, இந்த வீழவும் விடாதுன்ற ஒரு இது மாதிரிதான். ஒரு இது வாழ விடாது, நம்ம வந்து கெட்டுருச்சு அந்த பார்ட்ஸ்னா அது வந்து கெட்டது தானே அப்படின்ற மாதிரிதான். சோ ஆரம்பத்திலே எல்லாருமே சுதாரிச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அந்த இது காலையில இருந்து அந்த வீடியோஸ் தாங்க பாக்குறேன். எனக்கு அவ்வளோ கலங்குதுங்க. எல்லாருக்கும் உங்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். ஏன்னா நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு. நான் முத பார்த்த ஆக்டர்னா அவர் தான். திருச்சியில சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பனிமலை கொண்டாட்டம்னு ஒரு ஷோ, இந்த இது மாதிரி போடுவாங்கல்ல ஹாலிடேஸ் டைத்துல, வந்து ஒரு பார்க் மாதிரி பாட்டு பண்ணுவாங்கல்ல, அங்க வந்திருந்தாரு. அப்பதான் நான் வந்து அவரை பார்த்தேன்னு. காமெடி பண்ணுவாங்க, அவங்க கூட இன்னொரு அண்ணா சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அதை பாக்குறதுதான் ஃபர்ஸ்ட் வந்து போயிருந்தேன். அவரை பார்த்திருந்தேன் அப்பதான். சோ அது எனக்குலாம் ஒரு மாதிரியா இருந்ததுங்க. அந்த ஃபேமிலி நினைச்சேன், அந்த பொண்ணும் அந்த அம்மா, அதுக்கப்புறம் அவங்க மருமையை எல்லா சடங்கும் அவங்களுக்கு பண்றது பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு லைஃப் கிடைச்சது, குடும்பமே ஒரு பிளஸ்டா இருந்தது. அப்படியே இது ஒரு நொறுங்கி போய் நிக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவரை தெய்வமா இருந்து இது பண்ணுவாருன்னு நினைப்போம். அவங்க பேரன் ரூபத்துல வாழ்றாருன்னு நினைப்போம். அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருக்குதுங்க. சோ அவ்வளவுதான். சரி வாங்குங்க. இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்தநாள்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.80 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு அந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு ஒரு 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்து விட்டா ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சுப்பான்ட்டு. அப்புறம் அவங்க அப்பா வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அவர் ஓடிட்டார் அவர் அது ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சொரக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன் கட் பண்ணி. இந்த சொரக்காய் வச்சு ஜூஸ் தான் வந்து பண்ண போகிறோம். தொப்பை குறையிறதுக்கு, வெயிட் நல்லா குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சொரக்காவை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு தான் சரிங்களா. அதில் வந்து சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் புதினாவும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா சீரகம் சேர்த்து இதை நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு வந்து போட்டுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு லைட்டாக ஒரு இது பண்ணோம்னாவே போதும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து நம்ம குடிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடித்தாலும் அந்த நார் சத்து ரொம்ப நல்லது தான். அப்படி குடிக்க முடியாது இல்லையா நமக்கு. ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீசிங் பிரச்சனை, சளி பிரச்சனை உள்ளவங்கலாம் எடுத்துக்க வேண்டாம் அந்த மாதிரி சரிங்களா. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மல்டி கிரெயின் அந்த மாவு தான் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து உப்பு வெதுவெதுப்பான தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நல்லா முக்கிய பொம்பளை பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சு ஊற வச்சிடலாம். இந்த மல்டி கிரெயின் உண்மையாகவே சாஃப்டாக நல்லா வந்து வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை ஊற வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஆள் தான். நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுறேன். உடம்புக்கும் நல்லது நம்ம வாக்கிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சும்மா பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு அது கூட பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சப்பாத்தியை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெய் தடவி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாயில் ஷீட்டில் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருவேன். ஒரு பெரிய கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பட்டாணி கிரேவி இது பண்ணதுங்க, அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்ல வேலைக்கு நம்ம அதில் தேங்காய்லாம் போடல இல்லையா. ஸோ அதனால் அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கவன் வந்து அவனாவே ஆட்டோக்கார பையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்ட்டு இன்னைக்கு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதாவது பார்லி அரிசி தோசை இருக்குல்ல அது 2, அதுக்கப்புறம் இந்த பட்டாணி கிரேவி வச்சு சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் பையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சியா, அதனால அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான்
குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஏன்னா வீடு கிளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு இதாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தலையெல்லாம் குளிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுட்டு போயிடலாம், ஊற வச்சுட்டு போயிடலான்ட்டு நல்லா அரிசியை களைஞ்சி ஊற வச்சுட்டேன். அப்படியே குக்கரில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டோம்னா அப்படியே டக்குன்னு அப்புறம் விசில் விட்டு வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அப்படின்ட்டு அப்படியே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போதே கொட்டாவி வருதுங்க. மாடிக்கு ரூமுக்கு வந்து போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ஊதுபத்தி சூடம் எல்லாமே காமிச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு 12 மணிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேங்க, அதனால தான் இந்த மாதிரி சொற்கள் தூக்கம் வந்து வருது, கொட்டாவி வருது. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மாதிரி திருப்தியா இருந்ததா. அதுக்கப்புறம் நான் வந்து மேல நேற்று காய போட்டிருந்த துணி இருந்தது, அதெல்லாமே அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே அள்ளிட்டு வந்து கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி குக்கர் இப்பதான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி விடுறேன், அரிசி வந்து விசில் விடுறதுக்காக. அப்புறம் நான் வந்து தண்ணி குடிக்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, கேப் விட்டு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி விட்டுட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சரி சிக்கன் வந்து வாங்கி கொடுத்தாங்க, நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சா, சைடில் அதை தூக்கி வச்சாச்சு. அப்புறம் இடையில போய் டக்குன்னு அந்த துணியை ஃபுல்லாக காய போட்டுடலாம், அப்புறம் வெயில் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே அள்ளிட்டு அங்கே வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் வந்து டக்குன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன், எந்த இது அரைச்செல்லாம் ஊற்றாமல். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா அதை வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கூடவே கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி அது கூட வந்து உப்பு சேர்த்து எப்பவும் போல் நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்குறோம். ஸோ நல்லா மசிஞ்சு வரும் உப்பு சேர்த்து வதக்கும் போது. அவ்வளோதானா, இது நல்லா வதங்கிருச்சு பாருங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி கறி குழம்புல ஒரு சிம்பிள் கறி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம், லைட்டாக வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து சிக்கனும் கரெக்டாக போட்டு நல்லா வந்து வெந்து வரும், அதுக்காக தான் வதங்கி வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு நல்லா நீர் ஈர்த்து வருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்காக வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நான் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கொதி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சும்மா டேஸ்ட்டாக நல்லா சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டோம்னா போதுங்க, அவ்வளோதான். சிம்பிள் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு சிக்கன் கிரேவி. வெயிட் லாஸில் இருக்கும்போது நல்லா ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மாச்சிக்கு இந்த சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சாதம்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி மதிய லஞ்சை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோட லஞ்ச் டைமுங்க, காலையில சப்பாத்தி போட்டு ஹாட் பாட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு போடும்போதே அப்புறம் 2 சப்பாத்தி சிக்கன் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த பட்டாணி கிரேவி ஒரு வெள்ளரிக்காலாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக மதிய லஞ்சு வந்து முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் கையோடு வந்து அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. முன்னாடியே பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா கவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, கொண்டு போய் விடுறதுக்காக போனேன். தருண் இன்னைக்கு வந்து தூங்கிட்டாரு, இன்னைக்கு விடலான்னு தான் பார்த்தேன், நேற்று இருந்தான்ல அப்படின்ட்டு இன்னைக்கு தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு அந்த சாப்பரில் தான் சாப் பண்ணி எடுத்து அதில் வந்து முட்டை உப்பு போட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், பீட் பண்ணி. இது வந்து நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாதிரிங்க, அதுதான் கலர் நல்லா ஃபுல்லாக ஒரு மஞ்சள் பச்சேர்னு வந்து இருக்குது. ஆயிலே இல்லாமல் எப்படி போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஆம்லெட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் வந்து ஒரு 5-6 பீஸ் வச்சு டின்னர் வந்து இந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் டின்னர் வந்து கொடுத்தாச்சுங்க, சாதம் கறிக்குழம்பு எல்லாம் இருந்ததில்ல, அதனால. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 நம்ம டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய வந்து தண்ணி மட்டும் குடிங்க, லிக்யூட் ஐட்டம் இந்த மாதிரி நான் சொல்லுவேன்ல, ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். பட் வந்து வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன்.
இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.